ஸ்ரீ சௌந்தர்யலஹரி 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தின் பதத்தையும் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். சதுர்பி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிஹி பஞ்சபிரபி பிரபின்னாபி சம்போ நவபிரபி மூல பிரகிருதிபிஹி சதுஷ்சத்வாரிம்ஷத் வசுதல கலாஸ்ர त्रिवलय त्रिरेकाभिः सार्धं तव चरणकोना परिणताः. श्रीचक्र वर्णने. सत्संतानं जन्मसाफल्यं. चतुर्भि नान्गु श्रीकण्ठैहि शिवचक्रंगलालुम. शम्भो प्रभिन्नाभि शिव சக்கரங்களிலிருந்து வேறான. பஞ்சபி 5 சிவயுவதிபிஹி அபி சக்தி சக்கரங்களாலும். நவபி 9 உள்ளதும். மூல பிரகிருதிபிஹி அபி பிரபஞ்ச சக்தின் மூலாகாரணமான தத்துவங்களுடன் கூடியதுமான. தவ உன்னுடைய சரணகோணா இருப்பிடமாகிய ஸ்ரீசக்கரத்தின் கோணங்கள். வசுதல 8 தளம். கலாஸ்ர 16 தளம். திரிவலய 3 வட்டங்கள். திரிரேகாபி 3 கோடுகள் ஆகியவற்றுடன். சார்தம் கூடி. பரிணதா பரிணமிக்கும். சதுஷ்சத்வாரிம்ஷத் 44 உள்ளன. தேவியின் சரண கமலங்களிலிருந்து பெருகும் அமிர்ததாரை பக்தர்களாகிய நம்மை சிறந்த பக்தியுடையவர்களாக்கி போஷிக்கட்டும். பக்தன் பத்மாசனத்தில் அமர்ந்து கும்பக பிராணாயாமம் செய்து ஸ்ரீவித்யா பீஜத்தை மானசீகமாக ஆவர்த்தி செய்தால் குண்டலினி சக்தி உறக்கம் விட்டு எழுந்து 6 சக்கரங்களையும் கடந்து சஹஸ்ராரத்தில் திவ்ய ரூபத்தோடு காட்சியளிப்பாள். தவ சரண கோணா பரிணதாஹா. பராசக்தியின் யந்திர ரூபம் ஸ்ரீசக்கரம். அது இங்கே வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீகண்டைஹி ஸ்ருணாதி ஹினஸ்தீதி ஸ்ரீஹி விஷம் கண்டே யஸ்ய அசௌ ஸ்ரீகண்ட ஹர தே கோணாஹா அபி ஸ்ரீகண்டாஹா. ஸ்ரீ என்றால் கொல்லும் குணமுடைய விஷம். அதை கழுத்தில் கொண்டவர் ஸ்ரீகண்டராகிய பரமசிவன். அவரை குறிக்கும் கோணங்களும் ஸ்ரீகண்டங்கள் எனப்படுகின்றன. சிவயுவதிபிஹி இப்பெயர் பரமசிவ பத்தினியான பராசக்தியை குறிக்கும். அவ்வாறே சக்தி கோணங்களையும் குறிக்கும். 4 சிவ சக்கரங்கள், 5 சக்தி சக்கரங்கள். திரிகோணம் அஷ்டகோணம் சதச கோண த்வயம் ததா. சதுர்தசாரம் சைதானி சக்தி சக்ராணி பஞ்சச. பிந்துஷ் சாஷ்டதளம் பத்மம் பத்மம் ஷோடச பத்ரகம். சதுரஸ்ரம் சத்வாரி சிவ சக்ராண்ய நுக்ரமாத். முக்கோணம் 8 கோணம். 2 10 கோணங்கள். 14 கோணம் ஆகிய 5 சக்தி சக்கரங்கள். பிந்து 8 இதழ் கமலம். 16 இதழ் கமலம். நாற்கோணம் ஆகிய 4 சிவசக்கரங்கள். பவகோணா शरणकोणाः
त्रयश्चत्वारिंशत् कमलाब्ज त्रिवलय. ओम श्री मात्रे नमः. ओम श्री ललितांबिकायै नमः.